All right, let's go to Manali. Huh? மணி கரெக்டாக இப்போ 7 ஆகுதுங்க. அப்படியே இப்போ கிளம்பி போனோன்னா எவ்வளோ நேரம் ஆக போகுதோ தெரியல. எனிவேஸ், இந்த ஏரியா கிரேட்டர் நொய்டா ஒரு ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியா போல் இருக்குது. அண்டு நல்லா இருக்குங்க. எங்கடா ரைட் இருக்குது? அதுதானா? ஓகே, இன்றைக்கி வந்து ரைடு நல்லா புஷ் பண்ணணுங்க. ஏன்னா மணாலி ஹில் ஸ்டேஷன் இல்லையா, அது எவ்வளோ கிலோமீட்டர் ஹில் ஸ்டேஷன் அப்படின்றது தெரியல. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு சன்செட்டுக்கு முன்னாடியே போயிடுற மாதிரி இருக்கணும். ஓகே, ஓ அப்படி போய் லெஃப்ட்டுக்கு பதிலாக இது முன்னாடி ஒரு ஓகே. ஒரே த கன்ஃபியூசிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் தி எலாங்கேஷன் ஆஃப் த கான்ஸ்டிபேஷன். இது என்னங்க அது? சரி இருங்க, இது நமக்கு வேலைக்கு ஆகாது. சரிங்க, நான் வந்து ரெயின் கியர்லாம் எடுத்து போட்டுடுறேன், ஓகேவா? ஏன்னா இது வேலைக்கு ஆகாது. ஆமாம், நல்லாவே மழை பெய்யும் போல் இருக்குது. ஸோ என்னோடய இந்த பேகு, சேடில் பேக்கு ரெயின் கவர் போட்டாச்சு, இதுக்கு ரெயின் கவர் போட்டாச்சு. இந்த டேங்க் பேக்குக்கு ரெயின் கவர் போடணும், அப்புறம் இந்த பேக்குக்கு ரெயின் கவர் போடணும், ஓகேவா? அண்ட் கோபுரம் எடுத்து உள்ளே வச்சுருவேன். மழை நின்னதுக்கப்புறம் கோபுரம் வெளியே கொடுப்போம், சரியா? ஓகே, அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கரெக்டாக ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்குங்க. அண்ட் மணி இப்போ வந்து 8:20 ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எவ்வளோ நேரம், ஒரு 80 நிமிஷம் ஆச்சுங்க. 80 நிமிஷம் ஆச்சு 100 கிலோமீட்டர் கிடக்குது. லாஸ்ட்டாக சொன்ன இடத்துல மழை ஆரம்பிச்சு இல்லையா? ஸோ அப்படியே கோபுரம் எடுத்து உள்ளே வச்சு எல்லாம் வந்து ரெயின் கவர் போட்டு மூடிட்டேன். ஸோ அங்கங்கே அப்படியே டீக்கே பாய். ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், அப்படியே அப்பப்போ மழை வந்து போயிட்டு இருந்தது. அண்ட் நல்லா ஈரமாக வேறு இருந்தது, பயங்கர ஃபாகியாக இருந்தது. ஸோ அதனால் வந்து எங்கேயுமே நிறுத்தலை. ஏன்னா இன்றைக்கி டெஸ்டினேஷன் வந்து 545 கிலோமீட்டர் இல்லைங்களா? ஸோ இப்போ 100 கிலோமீட்டர் வந்திருக்கேன். ஸோ இன்னும் 445 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது மணாலி போய் சேர்றதுக்கு. ஸோ இப்போ தான் வந்து ஒரு டீ குடிக்கிறதுக்காக நிறுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த ஒரு டீ குடிச்சிட்டு இங்கே ஏதாவது கடையில் ஏதாவது சமோசா மாதிரி இருந்ததுன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியது தான். இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு வந்து பிரேக்ஸ் வந்து கம்மியாக எடுக்கணும். ஓகேங்க, ஸோ மழை வரா மாதிரி தெரியல. ஸோ அடுத்து வர ரைடை வந்து ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? சரி, பக்கா. அது ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுவோம். மணி இப்போ வந்து 8:38 ஆகுது. மழை வராதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப ஃபாகியாக இருக்குது, தெரியுதுங்களா? அங்கே வானம்லாம் பாருங்கள், இங்கே பாருங்கள், பயங்கர ஃபாகியாக இருக்குது. டெல்லியோட ஃபாக் கேள்விப்பட்டிருக்கேன். மணி வந்து இப்போ 8:40. இப்பயே இந்த ஃபாக் இருக்குது. அந்த டிசம்பர் ஜனவரியிலலாம் வந்து அந்த டெல்லியோட ஃபேமஸ் ஃபாக் வந்ததுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு போல இருக்கு. இப்போ நாம் போயிட்டுருக்கிறது வந்து NH-44ங்க. இதுதான் வந்து காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஹைவே. கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஆமாம், NH-44 தான் காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஹைவே.
क्या टाउन है? करनाल आ गया 15 किलोमीटर आ गए. 15 किलोमीटर करनाल. ஓகே ஓகேங்க. ஸோ ஒரு கர்னாலுக்கு ஒரு 10-15 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கேன். அண்ட் பஸ் 180 கிலோமீட்டர் வந்துருக்குங்க. மணி வந்து இப்போ 9:41. சரியா, கரெக்டாக 7 மணிக்கு ஆரம்பித்தேன். இப்போ 9:41, 180 கிலோமீட்டர் தான் பார்த்துருக்கேன். 180, அதாவது 180 கிலோமீட்டர்ஸ். ஒரு நல்ல விஷயம் டெல்லியிலேருந்து இப்போ என்னென்னா, இங்கே பாருங்கள், ரோட் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இல்லை. ஸோ டெக் டைவர்ஷனுமே வந்து ப்ராப்பர் ரோடு தான். கடந்த 5-6 நாளாக நான் வந்த ரோடு எல்லாமே டெக் டைவர்ஷன் வந்து ரொம்ப மோசமான ரோடு. இது வந்து ப்ராப்பர் ரோடு, அதுதான் டைவர்ஷனு. ஸோ நோ ப்ராப்ளம், ஐ வில் டேக் டைவர்ஷன். ஹரியானா, ஓ மை காட், அடுத்த ஸ்டேட் வந்தாச்சுங்க, ஹரியானா. ஸோ வீட்டிலேருந்து கிளம்பி அப்படியே வந்து எங்கெங்கே வந்தேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ வீட்டிலேருந்து கிளம்பி ஆந்திரா, அப்புறம் தெலுங்கானா, அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ், அதுக்கப்புறம் யூபி, அதுக்கப்புறம் டெல்லி யூனியன் டெரிட்டரி, அதுக்கப்புறம் பஞ்சாப், இப்போ ஹரியானா. ஓ மை காட், என்னாலே நம்ப முடியலைங்க. ஓகே, ஸோ வண்டியிலேருந்து எழுந்து நின்று ஓட்டுறேங்க. டிக்கிலாம் பயங்கரமாக வலிக்குது. ஸோ நம்ம தான் வந்து நல்லா சோத்து முட்டையாச்சு. குஷன்லாம் இருக்குது டிக்கியில். அதாவது வண்டியோட சீட்லேயும் குஷன் இருக்குது, என்னோடய சீட்லேயும் குஷன் இருக்குது. ஆனால் வந்து வலிக்குது, ஃபிட்னஸ் லெவல்ஸ் ரொம்ப கம்மி. எம்மா வேறு லெவலில் பசிக்குதுங்க. ஆனால் வந்து எதுவும் ஹோட்டல் இருக்க மாதிரி தெரில, உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஸோ இங்கே ஏதோ சோளம் இருக்குங்க, சூப்பர். சோளம் வாங்கி தின்னுவோம். 30 ரூபா இந்த மக்காச்சோளம். அது மேலே இந்த கரம் மசாலா போட்டு கொடுத்துருக்காரு. எப்படி இருக்குன்னு பாப்போமா? சோளம் தானே, நல்லா இருக்குங்க. ஆனால் என் பசிக்கு இது வந்து அறுசுவையோடு இருக்குது. அண்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள். ஐயோ, அதான் டோல்கேட்டு. ஓகே, பின்னாடி வயல்வெளி பார்த்தீங்களா? செமையாக இருக்குல்ல? சரிங்க, நான் அநேகமாக ஒரு 15-20 மினிட்ஸ் இங்கே பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரைட் பண்ணுவேங்க. ஏன்னா இப்போதைக்கு இது ஓகே. இது சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே வந்து ஒரு இன்னொரு 150 கிலோமீட்டர் போயிட்டோன்னா அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். சரிங்களா, வெயிட் பண்ணுங்கள். see on the road. நேராக மணாலியை நோக்கி போக வேண்டியதாங்க. இன்னும் வந்து 290 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க மணாலிக்கு. ஓகே, சப்வே ரிவர் கிராசிங் பண்ணலாமா? தனியாக வந்திருந்தால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக விட்டுருக்கலாம். பட் அங்கே நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ எல்லார் மேலேயும் தண்ணி சேர்லாம் அடிக்கும்ன்றதுனால பொறுமையாக வந்தாச்சு. இங்கே வேறு லெவலில் வந்து மழை பெஞ்சு வெள்ளமாய் கிடக்குங்க. பயங்கரமாக வந்து தூர் வாரி அனுப்பிச்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இது வேலைக்காகாது. வாங்க, அப்படின்னு ஆசையானாலும் பரவாயில்ல.
ஓய்யோயோ, இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியலையே. ஓகே வாங்க போகலாம். ஏ இப்போ நம்ம வந்து என்ன ஊரில் இருக்கோம்னா கரார் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கோம். ஸோ இப்போ இந்த கரார்லேருந்து அப்படியே ஒரு 500 மீட்டர் முன்னாடி போனால் நம்ம லெஃப்ட் சைடில் போனோன்னா மணாலி போகிற ரோடு, அந்த ரூப் குந்தர் அந்த ரோடு. ரைட்டில் போனீங்கன்னா வந்து சண்டிகர் வந்து ஒரு 13 கிலோமீட்டர் ஒன்றுவாங்க இங்கேருந்து. என்னங்க இங்கே ஒரே க்ரௌடாக இருக்குது. சண்டையா? என்னாச்சு? சூனா பணம் எதுவும் வரணுமாடா? ஆமாங்க. ஐயோ, கழுத்தில் வெட்டுலாம் வாங்கியிருக்கானுங்க. கழுத்து ஃபுல்லாக ரத்தம். கழுத்தில் இல்லை, மண்டையில் அடி வாங்கி ரத்தம் ஒழுகுது. ஐயோ பாவங்க. ஐயோ, அவனுக்கு ரத்தம் வழியுது, ஆனாலும் வந்து அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். அது இந்த அடி வாங்கிட்டோன்னா ஒரு அட்ரினலின் ஒன்று வரும். ஸோ அந்த இதில் அவன் இன்னும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். அவனை சமாதானப்படுத்தி வேற கூப்பிட்டு போகிறாங்க. இந்த ஊர் ரொம்ப கராராக அவனை அடித்து விட்டானுங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ரைட்டு போனால் சண்டிகருங்க. இப்போ நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக போகிறது அந்த ரூப் குந்தர் அண்ட் மணாலி. இப்போ நம்ம வந்து ஒரு ஹைவேக்கு அடியில் இருக்கோம். எப்போ நான் பொறுமையாகவே போகிறேன். இவங்கிட்டே சட்டை போட்டு அவன் கத்தி எடுத்து சொருவிட்டான்னா நான் இப்போ அந்த சண்டிகர் அந்த குரலி டோல் அங்கே நிற்கிறேன் நான் இப்போது. அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து மணாலி ரோட்ஸ் வந்து க்ளோஸ்டு. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேர்கிட்ட நான் வந்து இப்போ பேசி பார்த்தேன். மணாலி வந்து ரோட் க்ளோஸ்டு, ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸு. ஒரு சைடில் வந்து இதுவே ஒரு நிமிஷம் இருங்க, பயங்கரமாக மழை பெய்யுது. முடிவு பண்ணியாச்சு. இன்னொரு 2 பேர் வந்தாங்க. அவங்க வந்து தரம்சாலா போகிறாங்க. தரம்சாலாலேருந்து மணாலி ரூட் ஓப்பன் அப்படின்னாங்க. ஸோ இப்போ நான் இங்கேருந்து நேராக தரம்சாலா போகிறேன். இங்கேருந்து 200 கிலோமீட்டர்ஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி மழை நல்லா வருது. ஸோ நான் கோப்ரோ உள்ளே வச்சுருவேன், ஓகேவா? அண்ட் மழை நின்னதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இப்போ ரெயின் கியர் போட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். ஓகே, லெட்ஸ் யூ சூன். அதாவது நாம் ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்குது அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி இந்த நிலமை ஆகி போச்சுங்க. ஸோ பிளான் வந்து நம்ம வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால சரி ஓகே. எப்படியும் வந்து நான் கிளம்பும் போதே வந்து என்னோடய மாமா வந்து இந்த ஏரியாலாம் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து சொன்னது வந்து தரம்சாலா போ, மெக்லியோட்கஞ்ச் போ, அது பக்கத்தில் இது இருக்குது அங்கெல்லாம் போ அப்படின்னாரு. ஸோ நான் அது திரும்ப வரும்போது பண்ணலான்னு பார்த்தேன். பட் இப்போதைக்கு முதல்ல தரம்சாலா தான் போகிறேன். ஸோ நான் அங்கே ஒரு ஸ்டே ஒன்று புக் பண்ணியிருக்கேன். அதாவது தரம்சாலா ஒரு குட்டியோண்டு ஊர் தான் போல் இருக்குது. ஸோ தரம்சாலா, மெக்லியோட்கஞ்ச் இது எல்லாமே ஒரு 8-10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ நான் வந்து மெக்லியோட்கஞ்சில் வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று புக் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. booking.comல வந்து நல்ல ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. சரி அப்படின்ட்டு அதை வந்து புக் பண்ணிட்டேன். இப்போது போயிட்டுருக்கேன்.
இன்னும் வந்து 160 கிலோமீட்டர் சம்திங் இருக்குங்க. ஓகேவா, 160 கிலோமீட்டர்ஸ் டு கோ. அண்ட் எப்படியும் வந்து ஒரு 4 மணி நேரம் இல்லை ஒரு 3.5 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். 3.5 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். மணி இப்போது 4:40. ஸோ ஒரு 8 மணி வாக்கில் போய் சேருவோன்னு நினைக்கிறேன். இதுதான் ஹிமாச்சல் பிரதேஷ் என்ட்ரின்னு நினைக்கிறேன். ஸோ மேஹத்பூர். ஸோ இது அப்படியே ஒரு ஊருக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு இன்னொரு பைபாஸில் கனெக்ட் ஆகும் போல் இருக்குங்க. அப்படி தான் நினைக்கிறேன். அழகான கிராமம் இல்லை? ஏதோ மலை உச்சிக்கு கூப்பிட்டு போய் கீழே தள்ளி விட போகுது போல இருக்கு கூகுள் மேப்ஸு. ஓ, ஸோ சேட். ஸ்பீடாகவும் போக முடியாது, ஏன்னா அங்கங்கே சேராக இருக்குது. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து NH3ங்க, நேஷ்னல் ஹைவே நம்பர் 3. சரி நம்ம ஏதோ தப்பான வந்து ஊருக்குள்ளே ரூட் எடுத்து வந்துட்டோம் போல இருக்குன்னு பார்த்தா இல்லை, இதுதான் வந்து ப்ராப்பர் ரூட்டு போல இருக்குது தரம்ஷாலா போகிறதுக்கு. மணி வந்து இப்போ 6:55 ஆகுது. 6:55 ஆக போகுது. எப்படியும் ஒரு 9 மணிக்கு தான் போய் சேருவோன்னு நினைக்கிறேன். இன்னும் 94 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இதே மாதிரி காற்று வச்சா இருந்ததுன்னா வந்து ஆவரேஜாக 40-50 தான் ஸ்பீடு இருக்கும். பரவாயில்ல, எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. கரெக்டாக அவசரமாக போய் சேர்ந்து என்ன பண்ண போகிறோம்? எனக்கு முன்னாடி இருக்கிற வண்டியில் பார்த்தீங்களா, ஹபீபி கம் டு ஹிமாச்சலா. ஹபீபி ஐ ஆம் இன் ஹிமாச்சல். ஆமாண்ணே, இதுக்கு மேலே இருட்ட ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி 28 ஆகஸ்ட்டு. 26 நான் கிரேட்டர் நொய்டாவிலேருந்து கிளம்பி மணாலி போகிறதுக்கு வந்துட்டு இருந்தேன் இல்லைங்களா. ஸோ சண்டிகர் டோல்கேட் தாண்டும் போது மணாலி வந்து ரோட்ஸ் க்ளோஸ்ட் அப்படின்ட்டு ஒரு அப்டேட் வந்தது. ஸோ அதனால் அங்கேருந்து கிளம்பி தரம்ஷாலா வரோம் அப்படின்ற அந்த இதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன் கரெக்டாக. ஆனால் தரம்ஷாலா வந்து சேர்கிறதுக்கு தரம்ஷாலாலேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் மேலே மெக்லியோட்கஞ்ச் அப்படின்ற ஒரு ஊரில் தான் நான் இப்போ இருக்கேன். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எனக்கு வந்து 10:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு நைட்டு. ஸோ அதனால் வந்து வீடியோ எடுக்கல. அதுவும் இல்லாமல் பயங்கர டயர்டு. இதுதான் நான் தங்கியிருக்கிற ஹோட்டல். இது வந்து மெக்லியோட்கஞ்ச் டைரிஸ் அப்படின்ட்டு. ஒரு நாளைக்கு 600 ரூபா தான். வாங்க ரூமை சுற்றி காட்டுறேன். ஸோ இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க, அதாவது ஒரு கெஸ்ட் ஹவுஸு. அப்படியே உள்ளே வந்தீங்க அப்படின்னா வெயிட் ஓகே. ஸோ நல்ல ஒரு பெரிய டபுள் பெட்டு, அது கூட அப்படியே கப்போர்டு. ஓகே, இதில் தான் என்னோடய திங்ஸ்லாம் அன்பேக் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் டிவி இருக்குது, ஃபேனு, ஏசிலாம் கிடையாது. இங்கே ஃபேனே நான் போடாமல் தான் இருக்கேன். சேரு இதெல்லாம் இருக்குது. அண்ட் அப்படியே வந்தீங்க அப்படின்னா
இதுதாங்க வியூ, பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. அமேசிங்காக இருக்குல்ல. நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ரூமுங்க, க்ளீனு. 600 வந்து பயங்கர வர்த்து. இது ஆஃப் சீசன் அப்படின்றதுனால இந்த அளவுக்கு வந்து கம்மியாக கிடச்சிருக்கு. நேற்று ஃபுல்லாக ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் நேற்று ஈவினிங் மட்டும் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இங்கே பக்கத்தில் ஒரு 200 மீட்டர் தூரத்தில் ஒரு சன்செட் வியூ பாயிண்ட்டு, அது போயிட்டு வந்தேன். ஃபுல்லாக ஃபார்மில் தான் போகிறேன்.